நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும்படியாக அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பலவிதமான போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே அங்கலாய்த்து தவிப்பது அவருக்கு சித்தமல்ல. ஆகவே அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நாம் அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய வார்த்தைகளை கவனமாய் நாம் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 115ஆம் சங்கீதம், அதில் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அல்ல, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல ஆசீர்வாதம் என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தம் அல்ல, குடும்ப ஆசீர்வாதம். இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்த காரியத்தை நாம் சரியாய் வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஃபேமிலி, குடும்பம் என்பது என்ன? பரிசுத்தவான் சொல்லுகிறார், குடும்பம் என்பது the basic unit of heaven, பரலோகத்தின் ஒரு அடிப்படை அலகுதான் குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்பமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே போய் நாம் வாழப்போகிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பங்கடைய வேண்டிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்வு சீராக இருக்க வேண்டும். வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய குடும்பங்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஆரோனை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லலை, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவர் இஸ்ரவேல் மக்களிலே என்னை தேடுகிறவர்களை நான் அப்படி சொல்லலை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குடும்பங்களுக்குரியது. நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்வு சரியாய் நாம் அமைத்துக் கொள்ளாவிட்டால் நம்மால் தேவன் தருகிற எந்த ஊழியத்தையுமே செய்ய முடியாது. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒருவன் தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் கெட்டவன், விசுவாசத்தை மறுதலித்தவன், தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் தேவனுடைய குடும்பத்தை, தேவனுடைய சபையை நடத்த முடியும். ஒரு சபை நடத்துகிற ஒரு பாஸ்டர், போதகர் இருக்கிறார் என்றால் அவர் சபையை சீராய் நடத்துவார் என்பதற்கான அளவுகோல் என்ன? அவருடைய சொந்த குடும்பம் எப்படி இருக்கிறது, அவர் தன் சொந்த குடும்பத்தை எப்படி நடத்துகிறார். ஏலி என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஓப்ரி, பினேகாஸ் என்று 2 பையன்மார் அவருக்கு உண்டு. அவர் தன் பிள்ளைகளை சரியாய் வளர்க்க முடியவில்லை. இவர் சொல்லுகிற பேச்சை அவர்கள் கேட்பதில்லை. பாவம் செய்தார்கள். தண்டனை இவருக்கும் சேர்த்துத்தான் வந்தது. அகால மரணம் அடைந்தார். தன்னுடைய சொந்த குடும்பத்தை நாம் சரியாய் நடத்த அறிந்திருக்க வேண்டும். குடும்பத்தில் வருகிற இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை டைவர்ஸ், விவாகரத்து. நான் உனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்கள் கட்டின மனைவியை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் கள்ளத் தொடர்புகள்,
சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சபைகளுக்குள்ளே விபச்சாரம் காணப்படுகிறது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் என்னுடைய வாலிப வயதில் 22 வயதில் ரட்சிப்பின் அனுபவத்தோடு பைபிள் படிக்க ஆரம்பித்த அந்த நாட்களிலே கொரிந்து சபையாருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சீனு பட்டுச்சு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் அந்த சபைக்குள்ளே நடக்கிற விபச்சாரத்தை குறித்து எழுதுகிறார். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. அதை வாசிக்கும் பொழுது எனக்கு மிகவும் அருவருப்பா, இப்படிலாம் சபை இருக்குமா? இன்னைக்கு நம்ம சபைகளெல்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கு நம்முடைய சபைகளெல்லாம் நன்றாக இருக்கிறது. அதில் ஸ்தாபன சபைகளை விட ஆவிக்குரிய சபைகள் நன்றாக இருக்கிறது என்று அன்றைக்கு அப்படி இருந்து என் பார்வைக்கு அப்படி தெரிந்தது. ஆகவே நான் கொரிந்து சபையை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை வைத்திருந்தேன். ஐயோ, ஏன் இந்த சபையில் இவ்வளவு மோசமாய் நடந்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் இப்படி நடந்து கொள்வார்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனம் இப்படி நடந்து கொள்வார்களா என்று நாட்கள் செல்ல 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 இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே நடக்கிற விபச்சாரங்கள், பாஸ்டர்மார் அவர்களுடைய கள்ள தொடர்புகளை எல்லாம் கேள்விப்படும் பொழுது கொரிந்து பட்டணத்தில் இப்படி நடந்திருக்க சாத்தியம் உண்டு. பவுல் வேதனையோடு தான் அதை எழுதியிருக்கிறார் என்று நான் இப்போ விளங்கிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே உன் இளவயதின் மனைவிக்கு நீ விரோதமாய் துரோகம் செய்து விடாது. அது உன் ஆவியை பாதிக்கும். எடுத்து வாசிக்கலாமா? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம். மல்கியா பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் அதுதான். அந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அங்கே அழகாய் அந்த தீர்க்கதரிசி குடும்ப வாழ்வை குறித்து அவர் சொல்லுகிறதை பாருங்கள். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. ஆகையால் therefore ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? உலக பிரகாரமாக என் மனைவி, அவளுக்கு நான் துரோகம் பண்ணுறேன், ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறேன், இது என்னுடைய பலவீனம், என் மனைவி எனக்கு பிடிக்கல, இப்படி சர்வ சாதாரணமாய் சொல்லிடுறாங்க. ஆனால் தன் மனைவிக்கு துரோகம் செய்கிற அந்த மனிதன் அவன் ஆவிக்கு விரோதமாய் பிரச்சனை பண்றான். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். முழு வாழ்க்கையும் நரகமாய் மாற்றிவிடும். இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே, அது உன்னை அழித்து விடும். பாவம் பொல்லாதது. அது குடும்பத்தில் கட்டின மனைவிக்கு விரோதமாய் பாவம் செய்வது உன்னை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கிவிடும். மனம் திரும்புங்கள். ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு இந்த வார்த்தைகளை என் மூலமாய் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம்தான். இதே மல்கியா 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளி விடுதல், டைவர்ஸ், அதை நான் வெறுக்கிறேன். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அதை எப்படி தைரியமா ஊழியக்காரங்க செய்றீங்க? எப்படி ஆவிக்குரிய திருச்சபை என்று சொல்லுகிற சபைகளுக்குள்ளே தள்ளி விடுதல் சர்வ சாதாரணமாய் நடக்கிறது? ஆவிக்குரிய திருச்சபைகளினுடைய ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் பரிசுத்தமாய் வாழ்ந்த
ஒரு சில தேவ மனிதர்களை நான் சந்தித்து இதை குறித்து பேசுவேன். அவர்கள் இப்போ அவர்களுக்கு 80 வயதுக்கு மேலாகிவிட்டது. அழுகிறார்கள். ஆவிக்குரிய சபை என்றால் ரட்சிப்பின் அனுபவத்திலே மூழ்கி ஸ்நானம் பண்ணி எடுத்து ஆவியின் அபிஷேகம் அச்சாரத்தை பெற்று வரங்களோடு கூட தேவ சபையிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தானே நாங்கள் 50 ஆண்டுகளாய் கஷ்டப்பட்டு சபைகளை உருவாக்கினோம். ஸ்தாபன சபைகளிலே ஆவிக்குரிய ரீதியாய் வளர முடியவில்லை என்று சொல்லிதானே நாங்கள் இண்டிவிஜுவல் சபைகளை உருவாக்கினோம். ஸ்தாபன சபைகளை விட மிக மோசமான நிலைமையில் எங்களுடைய சபைகள் போகிறது. பிரதர், நீங்கள் சொல்வது உண்மைதான். என் வேதத்தை இந்த ஜனங்களுக்கு நடுவிலே எழுதி கொடுத்தேன். அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணிவிட்டார்கள் என்று ஓசியா புலம்பினது போலத்தான் 90 வயது ஆவிக்குரிய சபைகளை உருவாக்கின போதகர்கள், பிஷப்மார்கள் கதறுகிறார்கள். என்ன காரணம்? குடும்ப வாழ்வின் ரகசியம், குடும்ப வாழ்வின் முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியவில்லை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை அவன் எப்படி நடத்துவான் என்றால், குடும்பம் மிக மிக முக்கியம். அதில் விவாகரத்து என்பதோ தள்ளிவிடுதல் என்பதோ அது எந்த காரணத்தையும் வேதம் ஏற்றுக்கொள்ளாது. குடும்பம் என்றால் தலைதான் புருஷன், தலையோடு இணைந்த இந்த சரீரம் மனைவி. ஒருவேளை இந்த சரீரத்திலே ஒரு கை ஊனமாய் இருக்கிறது, அதற்காக தலை, இந்த சரீரத்தை என்னால் வைத்துக்கொள்ள முடியாது, நான் தனியாக இயங்குகிறேன் என்று தலை மாத்திரம் தனியாய் போய் இயங்க முடியுமா? தலை சரியில்லை, இந்த பக்கம் உள்பக்கம் உள்ளே போயிருக்கு, ஒரு மாதிரி சப்பையாக இருக்குது, பார்க்க அருவருப்பாக இருக்குது. அதுக்காக சரீரம், ஐயோ இந்த தலை ரொம்ப அக்லியாக இருக்குது, இந்த தலை சரியில்லை, நான் இந்த தலையோடு இருக்க மாட்டேன், அப்படி தலையை வெட்டி போட்டு உடம்பு மட்டும் தனியாக இருக்க முடியுமா? அது எவ்வளவு அயோக்கியத்தனமானதோ அவ்வளவு அருவருக்கத்தக்கது விவாகரத்து, தள்ளிவிடுதல். ஆண்டவர் அதை வெறுக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, குடும்ப வாழ்வு என்பது கணவன் மனைவியாய் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பேதுரு அழகாய் சொல்லுகிறார், மனைவிகள் உங்களோடு கூட உங்கள் மனைவியும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களானபடியினால் அவர்களை கனப்படுத்துங்கள், அவர்களை கனத்துக்குரியவர்களாய் நினைவுங்கள். மிக அழகான இலக்கணம் தவறாத குடும்பம், முதல் குடும்பம் ஈசாக்கின் குடும்பம். எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த குடும்பம் ஈசாக்கு, ரெபேக்காள். அந்த ஃபேமிலி இன்று வரை அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான குடும்பம், ஈசாக்கின் குடும்பம். ஈசாக்கு தன் மனைவியை உள்ளன்போடு நேசித்தார். திருமணமாகி 19 வருடங்கள் அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் கூட தன் மனைவியை தள்ளிவிட வேண்டும் என்றோ அல்லது வேறொரு திருமணம் செய்து சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றோ ஈசாக்கு யோசிக்கவே இல்லை. தன் மனைவியை, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தார் அப்படின்னு தான் பைபிளில் போட்டிருக்கே ஒழிய ஒரு நாள் கூட தன் மனைவியை திட்டினான், ஏசினான் என்று ஒரு இடத்திலும் வாசிக்க முடியாது. அந்த அளவுக்கு தன் குடும்பத்தை மிகச் சரியாய் நடத்தி கொண்டு வந்தவர்
ஈசாக்கின் பெற்றோர் கூட, அதன் பிறகு ஈசாக்கினுடைய அடுத்த சந்ததியாக யாக்கோபு கூட ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற இலக்கண சுத்தமாய் வாழவில்லை. ஆனால் ஈசாக், ரெபேக்காள் உலகத்திற்கே எடுத்துக்காட்டான ஒரு குடும்பம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் பிரிவினைகள், மனைவியை குறித்த பல கசப்புகள் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அல்ல கணவனை குறித்த பல கசப்புகள் இருக்கிறதா? இந்த கசப்புகளுக்கு காரணமான கள்ள தொடர்புகள் இருக்கிறதா? இன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்த பிறகு சின்ன சின்ன வெள்ளந்தியான கிராமங்களை கூட இந்த கள்ள தொடர்புகள் விட்டு வைக்கவில்லை. தனி மனித ஒழுக்கம் வெகு வேகமாய் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆறுதலின் தேவன் உங்களுக்குள் இருக்கிற கசப்புகளை, சாசு கொண்டு வந்து போட்ட இந்த பிரிவினைகளை, கணவனும் மனைவியும் இனி சேர்ந்து வாழ முடியாது என்கிற நிலைமையில் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஒருவரை ஒருவர் உள்ளன்போடு நேசிக்க, கசப்பை எல்லாம் எடுத்து போட, உங்கள் 2 பேருக்கும் இடையிலே இருக்கிற சத்ருவின் போராட்டங்களை முற்றிலுமாய் விலக்க இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே, உங்களை மீட்கும் பொருளாய் தன் உயிரையே கொடுத்தாரே, அவரிடத்திலே வாருங்கள், அவரிடத்திலே பேசுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு எல்லா பிரிவினைகளும் மாறும்படி ஜெபிக்க போகிறோம். குடும்பத்திலே அவர் ஆறுதல் செய்கிறவராய் கடந்து வருகிறார். மகிமையுள்ள எங்கள் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சத்ருவின் தலையை சிலுவை மரணத்தினாலே உடைத்து போட்ட எங்கள் ஜெய கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவிகளுக்கு இடையிலே வருகிற எல்லா தடைகளும் இப்பொழுது விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பிரிவினையின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கணவன் மனைவியை விட்டு நாங்கள் இப்பொழுது அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். மன கசப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. மனைவியின் மேல் ஒரு இனிமையான எண்ணங்கள் உருவாகட்டும், கணவர் மேல் ஒரு இனிமையான எண்ணங்கள் அவர்களுக்கு உருவாகட்டும். அவர்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ, அவர்கள் ஒருவரை ஒருவர் ஈசாக்கு ரெபேக்காளை போல ஆண்டவரை வாழ்வதற்கு அவர்களை ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. எல்லா விதமான சாசின் தொந்தரவுகள், குடும்ப வாழ்வை சீரழிக்கிற காரியங்கள் அவர்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள். எந்த நிலைமையிலும் தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரோடு நாங்கள் சேர்ந்து கொண்டு தள்ளி விடுதலை குறித்து யோசிக்காமல் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சொந்த குடும்பத்தை மிக நன்றாய் விசாரிக்கிற நாங்கள் தான் ஊழியத்தை சரியாய் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்று. ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளுக்குள்ளே புகுந்திருக்கிற எல்லா விபச்சார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் போ வெளியே என்று சொல்லி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் சபையை பரிசுத்தப்படுத்தும். ஒரு மார்ட்டின் லூத்தர் அன்றைக்கு எழுந்து ஆண்டவரே புராட்டஸ்டன்ட் என்கிற எதிர் சமயத்தை உருவாக்கினது போல பெந்தேகோஸ்தே வட்டாரங்களிலே ஆண்டவரே அநேக மார்ட்டின் லூத்தர்களை எழுப்பி சபையை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வை கெடுக்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே உம்முடைய ஆறுதலினால் இன்றைக்கு ஒன்று சேர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கணவர் பிரிந்து போய்விட்டார், தகவலே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற நம்முடைய மகளுக்கு ஆண்டவரே சீக்கிரத்திலே புருஷன் மூலமாய் நல்ல செய்தி வரட்டும். அதே போல பிரிந்து போன மனைவி அவர்களும் மனம் திரும்பி வரட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தில். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.